ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி ப்ரொஃபஷன் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இதில் ட்ராபேக் இருக்குது. என்னென்னா டிஃப்ரெண்ட் யூனிட் சிஸ்டம்ஸ், மெட்ரிக் யூனிட் சிஸ்டம், இம்பீரியல்னு சொல்லுவாங்க. மெட்ரிக்னால் சென்டிமீட்டர்ஸ்லாம் வரும், இம்பீரியலில் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கும். ஒரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி யூனிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த கோர்ஸில் போத் மெட்ரிக் அஸ் வெல் அஸ் இம்பீரியல் யூனிட் சிஸ்டம்க்கான எக்ஸசைஸ் ஃபைல்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஃபைல்ஸில் சப்போஸ் இஃப் தெர் இஸ் அன் எம் லெட்டர் இன் த ப்ரிஃபிக்ஸ், மெட்ரிக்குக்கான எக்ஸசைஸ் ஃபைல்னு அர்த்தம். இஃப் நாட், இட்ஸ் கால் இம்பீரியல் யூனிட் சிஸ்டம்னு அர்த்தம். தெர் ஆர் சம் எக்ஸெப்ஷன்ஸ். சில ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி காமன் ஃபார் போத் இம்பீரியல் அஸ் வெல் அஸ் மெட்ரிக். அந்த மாதிரி ஏன் இருக்குது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் ஃபைல்ஸில் யூனிட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லாத ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் த்ரூ அவுட்டாக நான் வந்து இம்பீரியல் யூனிட் சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணி காட்டுவேன். பட் இன் சம் கேசஸ் அது மெட்ரிக்கில் அந்த யூனிட் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நான் மெட்ரிக்லையும் சொல்லி ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்லையும் சொல்லி டீச் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இந்த எலிமெண்ட் வந்து இந்த வால்லேருந்து 3 feet வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அதோட ஈக்குவலண்ட்டாக மெட்ரிக்கில் 900 mm வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். சில இடங்களில் டைமென்ஷன்ஸ் காட்டும்போது அதுலேயே ஃபீட்டு அண்ட் தென் அதோட ஈக்குவலண்ட் மெட்ரிக்கும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இது எதுக்காகனா, நீங்கள் மெட்ரிக்கில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, டைமென்ஷன்ஸ் வந்து இந்த ரெவிட் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பேரியராக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ விச் எவர் யூனிட்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள் அதில் ஒர்க் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுக்கும்போது அதில் நான் எம்எம்மோட டைமென்ஷன் சொல்லுவேன். சப்போஸ் நான் 3 feetனு சொன்னேன்னா அது விஷுவலாக நீங்கள் பார்த்து அதோட ஈக்குவலண்ட் எம்எம் யூனிட்ஸில் மாற்றி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்ததுனால இந்த அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் குட் அப்ரோச் ஆஃப் லேர்னிங். நான் பார்த்துருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.